ஹாய்! இன்றைக்கி நம்ம டேலி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். டேலியில் பேசிக்லேருந்து நம்ம பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ அதுக்கு நம்ம 10 என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம் ரேண்டமாக. அதை வச்சு நம்ம ஜேர்னல் என்ட்ரி, லெஜர் அண்ட் வவுச்சர்ஸ் டேலியில் எப்படி போடுறங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ்க்காக நம்ம 10 கொஸ்டின் எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள் 10 கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 5 lakhs. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 5 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. எதுக்காகனா கேபிட்டல். இப்போ முதல் இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் அவங்க அந்த 5 lakhs வச்சுருக்காங்க. எதுங்காட்டி வந்திருக்குதுன்னா கேபிட்டலுக்காக அந்த 5 லட்சம் வந்திருக்குது. அப்போ நமக்கு கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் நம்மக்கிட்ட இது என்ன போகுதுன்னா கேஷ் போகுது. கேஷ் போட்டிருக்கோம், அதை கிரெடிட்டில் போடுறோம். ஓகேவா? அடுத்தது டெபாசிட்டட் கேஷ் இன்டு எஸ்பிஐ பேங்க் 2 lakhs. எஸ்பிஐ பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அப்போது எஸ்பிஐ பேங்க் தான் நம்ம வாங்கியிருக்குது. அப்போ எஸ்பிஐ அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா கேஷ் தான் நம்ம கையிலேருந்து வெளியே போகுது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டில் வரும். ஓகேவா? தேர்டு, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். இப்போ ஃபர்னிச்சர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கோ.